அண்ணே, அங்க பாருங்க ஒரு தேவதை வருது. எங்கன்னு பாக்குறீங்க? என்ன தனியா ஆடுது? அடையாட உயிரை வாங்க ரசிக்க விடுறா. சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா, நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேன். நானு அவரு அவனா? நீ என்னோட இருந்துக்கிற? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா, உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொட்டை ஏட்டி எடுத்துட்டு உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி, செத்தண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். பயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தவன். நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கொண்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதா? அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான்டா போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போடா. அப்பா எங்க ஆளக்கானா? அடிவாசம் உள்ள ரோசா, நான் வந்து அணைக்கிற லேசா, பட்டு கண்ணத்துல பதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா. ஆத்தா ஆத்தா ஆத்தா. எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எழுந்துடா. ஐயோ. ஆமா, யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்ப வெளியே என்னமோ சொன்னீங்க? அதுவா, எங்க ஊர் பவளக்குடி நகரத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டோமா, அதை சொன்னேன் நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரனாய் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. நீ ரோட்ல போற பொண்ணுகளை பார்த்து கண்ணடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுகளை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுகளை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு கேட்டா வச்சா உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ் தெரியாதுதா. இனி தாங்காதுதா. இனி தாங்காதுமா. இனி தாங்காதுமா. இனி தாங்க. உனக்கு அடி விழுந்தது அக்கா ஆயிட்டேனா நானே? எந்தடா ஒழுங்கா நில்லுடா. கேப்படா, கேப்படுத்துடா. அந்த வேஷ்டி எடு. முகத்தோட ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. சீவு இருக்கா? உன் முகை சீவு வர கேக்குதா? சீவுடா. வழக்கானமே. அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. உள்ள போனதுதானே. எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கறேன்டா. சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பார்த்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு. அது எங்கேயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாடா. நீ இன்னொரு உலகத்துக்கே ஐயா, உங்களுக்கு நான் எங்கெல்லாம் தேடுறது? ஏண்டா இப்படி வடற? நம்ம தலைவர் எஸ்ஆர்எஸ் இல்ல, அவரு பக்கத்தூர் பள்ளிக்கூடத்துக்கு மரண விழாவுக்கு வர போறாராம். அதுக்கு என்னடா இப்போ? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? தலைவர் எஸ்ஆர்எஸ்க்கு உங்க மேல எவ்வளவு மரியாதை. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, மெட்ராஸ் மந்திரில இருந்து டெல்லி மந்திரி வரைக்கும் பேசி நம்ம ஊருக்குள்ள சாரா ஃபேக்டரியே வராம பண்ணிட்டு வரல. ஆகையினால் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நான் டெல்லிக்கு அவசரமாக பிரதமரை வரவேற்க சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை இந்த பள்ளிக்கு வந்து நீண்டதொரு உரையை உங்களிடத்திலே ஆற்றுவேன் என்று சொல்லி, ஏற்கனவே செழிப்பாக இருக்கிற இந்த கிராமம் இன்று நடப்போகும் செடிகளால் மேலும் செழிப்பாகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா எழுந்துக்க தம்பி. ஐயா, சரியான நேரத்துக்கு வந்தீங்க ஐயா. மரம் நடுறதுக்கு உங்களை விட வேற யாருக்குமே தகுதி இல்லையா. வாங்க ஐயா, வாங்க.
இந்த மனு தம்பி, ஒரு விண்ணப்பம். ஆஹா, பசுமையா இருக்கிற இந்த ஊரை இன்னும் பசுமையாக்கணும்னு குழி தோண்டிருக்கீங்க. ஆனா வேலாயுதம் பிள்ளைன்னு ஒருத்தன் ஒட்டு மொத்தமா குழி தோண்டி சுடுகாடாக்கணும்னு பாக்குறான். வேலாயுதம் பிள்ளையா? பேரே கேள்விப்பட்டது இல்லையே. ஐயா, அவன் நம்ம ஊர்ல எப்படி சாராய ஃபேக்டரி கட்டுறான் நான் பாக்குறேன். நீங்க கவலையே படாதீங்க. இனிமே இது ஏன் பிரச்சனை. தம்பி, 9 மணிக்கு தானே முகூர்த்தம், அதுக்குள்ள நீ கிளம்பிட்ட? தியாக அண்ணன் வீட்டு கல்யாணம் இல்ல, அண்ணன் தான் முன்னாடி நிக்கும். தம்பி, வேலாயுதம் பிள்ளை எதிர்த்து நம்ம ஐயாவால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னியே. ஆமா சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? அந்த நிலத்தை அதை விட அதிகமா விலை கொடுத்து வாங்கி ஆசிரமம் கட்ட போறாராமா? போங்க மாமா. தம்பி, தலைவர் SRS நம்ம ஐயா பார்க்க போகும்போது நீயும் கூட வந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கு நம்ம ஐயாவோட பெருமை எல்லாம். சும்மா சொல்லக்கூடாது. தலைவர் SRSக்கு தான் நம்ம ஐயா மேல எவ்வளவு மரியாதை. அம்மா கற்பகம், நம்ம ஐயா கால்ல ஜீவா விழுந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. SRS எவ்வளவு பெரிய மனுஷன். அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுலையும் நம்ம ஐயா பார்த்த உடனே ஓடி வந்து ஐயா கால்ல விழுந்தாரு பாரு. மாமா, அரசியல்வாதி காலில் விழுந்தா அதுக்கு அர்த்தமே வேற. சும்மா இரு தம்பி, விவரம் முடியாம பேசாத. நம்ம ஐயா கொடுத்த மனு எடுத்துக்கிட்டு SRS நேரா டெல்லிக்கு போய் பிரதம மந்திரியே பார்க்க போறாரு. வேலாயுதம் பிள்ளை இனிமே சாராய ஃபேக்டரிய கனவுலதான் கட்டணும். கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. லட்டு ஒல்லியா இருக்க தடியானும்ல, நல்லா சாப்பிடு. சாப்பிடுங்க லட்டு. பின்னாடி உன் மச்சான் லட்டோட வர்றான், சாப்பிடு. லட்டு பாப்பா, லட்டு. லட்டு. என்ன சப்பளம் பண்றானுங்க, வடைய வைக்க மறந்துட்டானுங்களே. மாமா குடு மாமா. நான் கொண்டு வைக்கிறேன் மாப்ள. நீ போய் பொண்ணு மாப்பிள்ளை கவனி மாமா. நீயே நான் வடைய பாத்துக்கிறேன். வடைய அந்த சாம்பார் எங்கப்பா? வடை வடை ஸ்பெஷல் வடை. வடை ஐ அப்பளம். வடை வடை வடையோ வடை. வடை பாயாசம். பாயாசம். இந்த பால் பாயாசம். இது மில்க் பாயாசம். இது பசும்பால் பாயாசம். பாயாசம் சாப்பிடுமா பாப்பா? பாயாசம் இந்த பாயாசம். நல்லா வேணும்.